இந்த உலகம் அதிசயங்களால் நிரம்பியுள்ளது. ஆனால் சில இடங்கள் மட்டும் சாதாரணமானவை அல்ல. காணாமல் போனவர்கள், திரும்பி வராத விமானங்கள், மரணத்தையே அழைக்கும் மர்மமான குரல்கள். இது வெறும் கற்பனை இல்ல. பன்மாண்டங்களாக உள்ளூர் மக்களால் சொல்லப்பட்ட கதைகள், விஞ்ஞானிகளையும் குழப்பிய நிகழ்வுகள். அலாஸ்காவின் பனிக்கட்டிகளில் இருந்து மெக்சிகோவின் மரணத் தீவு வரை ஒவ்வொரு இடமும் ஒரு புதிர். இந்த பயணத்தில் உலகத்தின் மிக அதிக மர்மங்களைப் பற்றிய உண்மைகளை நாம் ஒன்றொரு படியாக எதிர்கொள்வோம். வணக்கம். இது உங்கள் சிந்தனை சுவடுகள். சிந்தனைகளைத் தூண்டும் ஒரு பயணம். ஒன்றாவது, அலாஸ்கா முக்கோணம் அமெரிக்காவின் தலைப்பாகையாக கருதப்படும் அலாஸ்கா. இதுல ஒரு பகுதி இருக்கு, அலாஸ்கன் ட்ரையாங்கிள். இது ஜூனோ, யூனாகா மற்றும் டெனாலி மலைகளைக் கொண்ட ஒரு முக்கோணமான பகுதி. இந்த இடத்தில வருடந்தோறும் ஆயிரக்கணக்கான பேர் காணாமல் போறாங்க. விமானம், படகு, ஹைக்கிங் போனவர்கள் யாரும் திரும்பவே மாட்டாங்க. அது மட்டும் இல்ல, அமெரிக்காவுக்குள்ள காணாமல் போனவர்களின் சராசரி எண்ணிக்கையை விட அலாஸ்காவில் எண்ணிக்கை இரட்டிப்பாக இருக்கிறது. இதற்கு என்ன காரணம்? அதிகாரிகள் சொல்வது பரிதாபகரமான வானிலை, காட்டுப்பிராணிகள், காணப்படாத பகுதிகள். இதனால் மக்கள் வழி தவறி தொலைந்து விடுகின்றனர் என்று. ஆனா அங்கு வாழும் ட்லிங்கிட் பழங்குடியினர் சொல்வது வேற மாதிரி இருக்கு. அவர்கள் நம்பிக்கைப்படி குஷ்டகா என்ற ஓர் உயிரினம் இருக்கிறது. இது நம்ம ஊருல சொல்லப்படும் பிசாசு போன்ற ஒன்று. இது குழந்தைகள் அழும் சத்தம் மாதிரி ஒலிவிடும். அதை கேட்ட பயணிகள் அருகே போனாலே அவர்கள் அதன் பிடியில் மாட்டிக்கொள்வர். அப்படி சென்றவர்கள் யாரும் உயிருடன் திரும்பியது இல்லை. 2. துங்கூஸ்கா, 1908ஆம் ஆண்டு ரஷ்யாவின் சைபீரியாவில் உள்ள பொட்கமேனயா டுங்குச்கா நதி அருகே நடந்த ஒரு பயங்கரமான வெடிப்பு. அந்த வெடிப்பு ஹிரோஷிமாவில் விழுந்த அணுகுண்டை விட 1000 மடங்கு சக்தி வாய்ந்தது. பசுமை வனங்களின் நடுவே ஒரு நீலவண்ண ஒளிக்கதிர் வானத்தை இரண்டாய் பிளந்தது போல. 770 சதுர மைல்கள் வனங்கள் ஒன்னாச்சு. 80 லட்சம் மரங்கள் தரையில் விழுந்தது. அந்த அதிர்வில் மக்கள் கீழே விழுந்ததற்கே சாட்சியங்கள் இருக்கு. அங்கே சென்ற முதல் ஆய்வுக்குழுவை வழிநடத்திய பழங்குடியினர் அந்த இடத்தை நெருங்க மறுத்தார்கள். அங்கே வாடிவாசிகள் இருக்கிறாங்க, அதாவது மனிதனல்லாத சக்திகள் வாழும் ஒரு பகுதி என்று கூறினர். இதை விஞ்ஞானிகள் கேள்விப்பட்டதும் அதை மறுத்து இது விண்வெளியிலிருந்து வந்த கோள் ஒன்றின் வெடிப்பு மட்டுமே என்று சொன்னார். ஆனா மக்கள் நம்புவது வேறு. அந்த இடத்தில் விண்வெளியிலிருந்து வந்த வண்டி மோதியது என்று சிலர் கூறுகின்றனர். மேலும் சிலர் இதற்கு ஏலியன்கள் காரணம்னு கூட சொல்லறாங்க. என்னதான் மக்கள் சொல்வதை விஞ்ஞானம் மறுத்தாலும் இந்த இடம் இன்னும் ஒரு பெரிய மர்மமாதான் இருக்கு. 3. டிராகனின் கடல். ஜப்பானுக்கு தெற்கில் உள்ள பசிபிக் கடலில் ஒரு இடம் இருக்கு, டிராகனின் கடல். இந்த இடத்துல ஏற்கனவே பல கப்பல்கள் காணாமல் போயிருக்கு. அதுல ஒரு முக்கியமானது ஜப்பானை சேர்ந்த கையோ மாறு எண் 5. இது ஒரு ஆராய்ச்சி கப்பல். கப்பலும் அதன் குழுவும் ஒரு தடயமும் இன்றி மாயமானனர். இந்த பகுதியில் சாதாரணமான சாதனங்கள் கூட வேலை செய்யாது. மின்சாரக் கோளாறுகள், நிலத்தடிமை மாறல்கள், மறைந்த கப்பல்கள், சிலர் சொல்வது பிசாசு கப்பல்கள். அதாவது மனிதர்கள் இல்லாமல் கடலில் அசையும் மர்மமான கப்பல்கள் கூட இங்கே அப்போது தோன்றுகின்றன என்று. வழக்கம் போல் அரசாங்கம் சொல்வது அது கடல் அடியில் உள்ள எரிமலையால ஏற்பட்ட விபத்து மட்டுமே என்று. ஆனா புகழ்பெற்ற எழுத்தாளர் சார்ல்ஸ் பெர்லிட்ஸ் அது அலென் சக்திகளால், அதாவது பூமிக்கு வெளியிலிருந்து வந்த உயிர்கள் அல்லது அத்தகைய மர்மமான சக்திகளால் தான் இந்த மாயம் ஏற்படுகிறது என்று சொல்கிறார். மேலும் அதையே வைத்துக்கொண்டு 1937இல் மத்திய பசிபிக் கடலின் மேல் பறந்து கொண்டிருந்த அமேலியா எர்ஹார்ட் என்னும் விமான வீராங்கனையின் மாயம் கூட இதோட இணைப்பு இருக்குமோ என்ற சந்தேகம் எழுகிறது. 4. பொம்மைகள் தீவு. மெக்சிகோ சிட்டிக்கு அருகில இஸ்லா டெ லாஸ் முனியசாஸ், அதாவது பொம்மைகள் தீவுன்னு ஒரு இடம் இருக்கு. இது ஒரு பொம்மை விளையாட்டு பூங்கா இல்லை, பயமூட்டும் பூத வீடு. மரங்கள் மேல் தொங்குற ஆயிரக்கணக்கான பொம்மைகள். சில பொம்மைகளுக்கு தலை கிடையாது, சில பொம்மைகளுக்கு கண்கள் இல்லை. முற்றிலும் பயமூட்டும் வகையில் இந்த தீவு இருக்கிறது.
இந்த மர்மதோட பிறப்பிடம் ஜூலியன் சாண்டானா பெர்ரேரா. ஒரு நாள் அவர் நீரில் ஒரு சிறுமியின் உடலும் அவளுடைய பொம்மையையும் பார்த்தார். அவளுக்கு மரியாதை காட்ட அந்த பொம்மைய பசுமரத்துல கட்டினார். அதுக்கு பிறகு ஜூலியனுக்கு அழுது கதறும் சத்தங்கள், சின்ன குழந்தை சிரிப்பு சத்தங்கள் கேட்க ஆரம்பித்தன. அந்த குழந்தையின் ஆவியை சமாதானம் செய்ய அவர் தினமும் ஒரு பொம்மையை சேர்த்து கொண்டிருந்தார் என்று ஒரு கதை கூறுகின்றது. 50 வருஷத்துக்கு மேலா இந்த தீவுல அவர் இருந்தார். அவர் இறந்ததும் அதே இடத்துலதான் அந்த சிறுமி மூழ்கி இறந்ததா சொன்ன அந்த நீர் பகுதியிலேயே அவர் சடலம் கிடைச்சது. இது எதர்ச்சியா இல்லைன்னா சாபமா? இப்ப அந்த இடம் ஒரு பயம் உண்டாக்கும் சுற்றுலா தளமாகவே இருக்கிறது. அங்க போறவங்க சத்தமில்லா சிரிப்புகளும் அசையுற பொம்மைகளும் மரத்தில விழுற ஒலியும் கேட்டதாக சொல்றாங்க. நிஜமா அந்த குழந்தையின் ஆவி இன்னும் அங்கதான் இருக்கிறதா? இல்ல நம்ம மனசுக்குள்ள பதிந்த பயமா? எப்படி இருந்தாலும் இந்த தீவு ஒரு பொம்மை வடிவில நம்ம பயத்தை தூக்கிட்டு ஒவ்வொரு மரத்திலும் தொங்கிட்டு இருக்குது. 5. மிச்சிகன் முக்கோணம். அமெரிக்காவிலுள்ள மிச்சிகன் ஏரி பார்க்க பசுமையும் அமைதியும் கலந்த ஒரு பெரிய நீர்நிலம் மாதிரிதான் தோன்றும். ஆனால் அதன் ஒரு பகுதியில மரணம் நிசப்தமா நடமாடுதுன்னு சொல்லுவாங்க. மிச்சிகன் முக்கோணம் இது ஒரு மர்மமாக ஜன்மம் எடுத்த பகுதி. இங்க எத்தனையோ விமானங்களும் கப்பல்களும் பதிவும் இல்லாம சாட்சி இல்லாம காணாமல் போயிருக்குன்னு பல ஆண்டுகளாக கூறப்படுகிறது. முக்கியமான ஒரு சம்பவம் 1950ஆம் ஆண்டு. ஓர் பெரிய பயணிகளைக் கொண்ட விமானம் சிகாகோவிலிருந்து கிளம்பி நெடுத்த காலம் செல்ல வேண்டியிருந்தது. ஆனால் அந்த விமானம் மிச்சிகன் ஏரியின் அந்த மர்ம முக்கோணத்திற்குள் நுழைந்ததும் திடீரென தொடர்பு துண்டிக்கப்படுகிறது. பிறகு நடந்ததெல்லாம் பரிதாபமான சின்ன சின்ன துண்டுகளா கடலை தாண்டி மிதந்ததுடன் முடிந்தது. அந்த 58 பயணிகளும் மட்டுமல்லாமல் அந்த விமானத்தின் முழு உடலமைப்பும் இன்று வரை கண்டுபிடிக்கப்படவில்லை. இருந்தாலும் இதை வெறும் ஒரு தவறான காலநிலை காரணம்னு சொல்ல முடியுமா? அந்த பகுதியில் பயணித்த பலர் சொல்வதாம், வானம் திடீரென மாறும், காற்றின் திசை சிதறும், மனிதனின் நினைவுத்திறன் கூட கலங்கும். அது மட்டும் இல்ல, அந்த பகுதியை சுற்றி இயற்கையில் இருக்கக்கூடிய காந்த வெளிகள் விமானங்களின் கருவிகளை பதற வைக்கும் அளவுக்கு இருக்கலாம். சிலர் சொல்லுவாங்க, இது புறவுலக சக்திகளின் விளையாட்டு, பேரழிவுகள் நிகழ்ந்த இடம் இது. அதனால தான் இங்க சில விஷயங்களை நம்ம மனித உணர்வுகள் புரிஞ்சுக்க முடியாம இருக்கிறதா இருக்கலாம். மற்றுமொரு கதையா சொல்வது, இது நீர்ப்படுகையில் மறைந்திருக்கும் பழமையான ஊர்களின் சாபமாம். இவையெல்லாம் உண்மையா அல்லது வெறும் கற்பனையா? உண்மை தெரியாம இருக்கலாம். ஆனா மிச்சிகன் முக்கோணம் அதற்குள் நுழைந்தது என்றாலே அதற்கப்புறம் வெளியில் வருவது நிச்சயமில்லைன்னு ஒரு பேராசை கலந்த பயம்தான் பலருக்குள்ளும் இருக்குது. 6. ஈஸ்டர் தீவு. இந்த உலகத்துல சில இடங்கள் பார்த்தாலே ஒரு வினோத அச்சம், சில இடங்கள் பார்த்தாலே ஒரு வரலாற்று வியப்பு. ஈஸ்டர் தீவு அப்படின்னு சொன்னா இந்த இரண்டுமே கலந்த ஒரு மர்மநிலம். தென் பசிபிக் பெருங்கடல் முழுக்க கடலால் சூழப்பட்ட ஒரு தனியொரு தீவு. அந்த இடத்துல நிக்கிற 887 பெரிய பாறை சிலைகள், தலையும் உடலும் கொண்டு உருவாக்கப்பட்ட அந்த மோய்கள், அது ஏன், யாருக்கு, எப்படி உருவாக்கப்பட்டது என்ற கேள்விக்கான பதில் யாருக்கும் தெரியாது. ஒவ்வொரு சிலையும் 80 டன் எடை கொண்டதுன்னு சொல்லுறாங்க. அவங்க செதுக்கினது சரி, ஆனா அவங்கள எப்படி நகர்த்தினாங்க? நம்ம கட்டுரைகளும் ஆய்வாளர்களும் பாறைகளுக்கு கீழே தலைய ஆட்டினா அது முன்னோக்கி நகரும் எனும் விதத்துல பாறைகளை நடத்து நகர்த்தினாங்க என்று சொல்கின்றனர். இருக்கிற சிலைகள் எல்லாம் கடலுக்கு பின்னா நிலத்துக்கு முன்னா இருக்கிறதுக்கும் காரணம் இருக்கு. அவங்க முன்னோர்களை பாதுகாப்பதுக்கான நம்பிக்கை குறியீடாம். ஆனால் தீவில இருந்த மக்கள் எப்படி அழிந்து போனாங்க என்பது இன்றும் ஒரு மர்மமே. அதிக நபர்களால் ஏற்பட்ட காட்டுத்தீ, மரக்குறைபாடு, பன்னாட்டு நோய்கள், இது எல்லாமே சேர்ந்து ஒரு பழமையான நாகரிகத்தை அழித்துவிட்டது. ஆனா மோய் சிலைகள் மட்டும் இன்னும் நிமிர்ந்து நிற்கிறது. அந்த வரலாற்றின் சத்தமில்லா சாட்சியமா? 7. ஸ்டோன்ஹெஞ்ச். ஐரோப்பாவின் இதயத்தில
பண்டைய கன்மங்களோட செய்த ஒரு வட்ட அமைப்பு ஸ்டோன்ஹெஞ்ச். இங்கிலாந்தின் வில்ட்ஷயர் பகுதியில 5000 ஆண்டுகளுக்கு முன்னே இந்த பாறைகள் தூக்கி வைக்கப்பட்டிருக்குன்னு கூறப்படுகிறது. ஆனால் கேள்வி வந்துருது, இந்த அளவுக்கு பெரிய பாறைகளை 150 மைல் தொலைவிலிருந்து எப்படி கொண்டு வந்தாங்க? இது நம் முன்னோர்களின் வலிமையா அல்லது நம்ம புரிந்து கொள்ளாத மாய அறிவா? பலரும் சொல்வது இது ஒரு கடவுள் வழிபாட்டு மையம். சிலர் சொல்வது அறிகுறிகளுக்கான கால கணிப்பு மையமா இருக்கலாம். மற்றவர்களோ இதை ஆரோக்கிய சிகிச்சைக்கான பரிகார மையம்னு நினைக்கிறாங்க. இதோ பாருங்க, அந்த நீலக்கல் பாறைகள், ப்ளூ ஸ்டோன்ஸ், அதை தாக்கினா ஒலி எழும். பழங்கால மக்கள் அதுக்குள்ள பரிகார சக்தி இருக்குன்னு நம்பினாங்க. ஆனால் இன்னமும் ஒரு ரகசியம், இந்த இடத்தை யார் கட்டினாங்க, எதுக்காக கட்டினாங்க, எப்படி கட்டினாங்க, இதற்கான பதில்கள் எதையும் முழுசா உறுதி செய்ய முடியல. ஆனா நிச்சயமா சொல்லக்கூடியது, இந்த பாறைகள் நம் மனித நம்பிக்கைக்கும் நம் முன்னோர்களின் வீரத்துக்கும் ஒரு மௌனமான நினைவாக நம்ம பார்வைக்கு நிற்குது. உங்க மனசுல என்ன யோசனைகள் வந்துச்சு இந்த இடங்களைப் பற்றி? உண்மைன்னு தோணுதா? அல்லது நம்ம ஊர் சினிமா மாதிரி ஒரு பிரமைன்னு நினைக்கிறீர்களா? இந்த மாதிரி இன்னும் நிறைய மர்மங்கள் இருக்கு. அதையெல்லாம் நம்ம சேனல்ல தொடர்ந்து சேர்க்கப் போறோம். அதனால வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மற்றவர்களும் தெரிஞ்சுக்க ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை அழுத்துங்க. இன்னும் அதிர்ச்சியூட்டும், தெறிக்கவிடும் வரலாற்று மர்மங்களை நம்ம ஸ்டைலில் பார்க்கலாம். நன்றி.